ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவில் எங்களை காப்பாற்றி இருக்கிறீர். முதிர் வயது உள்ளவராகும் வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்றவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. துதிக்கு பாத்திரரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஒருவருக்கே துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஏக்கங்கள், கேள்விகள், எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரச்சனைகளுக்கு மத்தியில மகிழ்ச்சியோடு அத மேன்மை பாராட்டுறத குறிச்சு நம்ம கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரோமர் 5வது அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். என்னை தேவன் ஏற்றுக்கொள்ளுவாரா? என்னை தேவன் நேசிக்கிறாரா? நான் நிற்கிற இடத்திலிருந்து என்னை அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா? நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு இருந்தீங்க அப்படின்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை நீதிமானாக என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். விசுவாசத்தின் மூலம் இந்த இடத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தின் மூலம் இந்த தகுதியை நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபைக்குள்ள சேரக்கூடிய பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளுவோம் என்ற நம்பிக்கையினால நாங்க மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். பிரச்சனைகளுக்கு மத்தியில நாங்க மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உபத்திரவங்களில் அவர் என்ன செய்யறாரா? மேன்மை பாராட்டுகிறாரா. அததான் நம்ம கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கும் அதோட தொடர்ச்சியை பார்க்க போறோம். ரோமர் 5வது அதிகாரம் 1, 2, 3, 4. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்கள்ல எப்படி அவரால் மகிழ்ச்சியா இருக்க முடியுது? எப்படி அவர் அதை மேன்மை பாராட்ட முடிகிறது என்றால், உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவம் நமக்கு பொறுமையை கொடுக்கிறது இல்ல. உபத்திரவங்களுக்கு மத்தியில அவருடைய வார்த்தையை நாம் பற்றி பிடித்து கொள்வதினால் அந்த வார்த்தையின் மூலம் நமக்கு என்ன கிடைக்குது? பொறுமை கிடைக்கிறது. அந்த உபத்திரவத்துல இருந்து நான் எப்படி வெளியே வருகிறது? எனக்கு மீட்பு வேண்டுமே, எனக்கு அதுல இரக்கம் வேண்டுமே, எனக்கு கிருபை வேண்டுமே என்று பிரச்சனையிலேயே நம்ம சோர்ந்து போகாம அவரை நோக்கி பார்க்கிறதினால், அவரை பற்றி பிடித்து கொள்ளுகிறதினால் அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குதா? பொறுமை உண்டாகிறது. இதுதான் கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்தோம்.
தேவன் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. தீமையான காரியத்தை கொண்டவர் நம்ம எல்லாம் என்ன செய்யறது இல்ல, சோதிக்கிறது இல்ல. நம்முடைய சுய இச்சைகளினால் அந்த சோதனைகள் என்ன செய்து வருகிறது. அந்த சோதனைகளுக்கு மத்தியிலையும் நாம் அவரை பற்றி பிடித்து கொள்ளும் போது, அவரில் அன்பு கூறும் போது, சகலமும் நம்முடைய நன்மைக்கு எதுவாக என்ன செய்யப்படுகிறது, மாற்றப்படுகிறது. இதுதான் உபத்திரவங்கள்ல மேன்மை பாராட்டக்கூடிய காரணம். இந்த உபத்திரவங்கள் இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட உபத்திரவங்கள்ல நின்று கொண்டிருக்கலாம். ஒரு கிருபைக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு தயவுக்காக, இல்ல மனிதர்கள் மூலமாக என்ன காரியத்துல நீங்க நின்று கொண்டிருந்தாலும் சரி, அந்த உபத்திரவம் உங்களுக்கு எதிராக அது முடிய போறது இல்ல. அது உங்களுக்கு நன்மையாக என்ன செய்ய போகிறது, மாறப்போகிறது. வேதம் அப்படிதான் சொல்லுது. தேவன் உங்களுக்கு எதிராக இல்ல, அவர் உங்கள் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பிரச்சனைய நீங்க எப்படி பார்க்கிறீங்க அப்படிங்கறதே, நீங்க அதை வெற்றியை பார்க்க போறீங்களா, தோல்வியை பெற போறீங்களா அப்படிங்கிற 50% அது நிர்ணயித்து விடுகிறது. நான் சொல்றது புரியுதா? அந்த பிரச்சனையோட முடிவுல வெற்றியா தோல்வியா என்பது இல்லை. அந்த பிரச்சனைய நீங்க எப்படி பார்க்கிறீங்க அப்படிங்கறதுலயே நம்ம வெற்றியை பார்க்க போறோமா, தோல்வியை பார்க்க போறோமா அப்படிங்கிற 50% என்ன செய்யப்படுகிறதா, தீர்மானிக்கப்படுகிறது. மீதிதான் நம்ம செயல்படுறதுல இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உபத்திரவம் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, விடாமுயற்சிய கொடுக்குதான். பொறுமை. இந்த பொறுமை வசனத்துல நமக்கு வருது. ஒரு நாள் நம்ம பொறுமையா இருக்கலாம், 2 நாள் பொறுமையா இருக்கலாம், 1 மாசம் பொறுமையா இருக்கலாம். இன்னும் ஏன் எனக்கு என் வாழ்க்கையில தேவன் செயல்படல, இன்னும் ஏன் நான் விடுதலையை பார்க்கல, எனக்கு ஏன் இவ்வளோ கால தாமதம், நான் ஏன் பெற்றுக்கொள்ளல, தேவன் ஏன் எனக்கு எந்த பதிலையுமே தரல. இந்த இடத்துல நமக்கு சோர்வு வந்ததுன்னா இன்னும் பொறுமை நமக்கு என்ன செய்யல, வரல. இந்த பொறுமை நமக்கு விடாமுயற்சியை அது என்ன செய்தா கொடுக்கிறது. இந்த விடாமுயற்சியுடன் கூடிய பொறுமை நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய குண நலன்களை அது மாற்றுகிறது. நம்முடைய கேரக்டர் அது என்ன செய்தா மாற்றுகிறதா. பிரச்சனைக்கு மத்தியில இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்கு. நமக்குள்ள முதல்ல மாற்றம், அடுத்துதான் எங்க மாற்றம் வரும், வெளியில வரும். ஆனா நம்முடைய பார்வை எதை நோக்கி இருக்குது, வெளியே இருக்குது. இதுல நான் எப்ப விடுதலையை பார்க்க போறேன், இதுல எப்ப நான் சுகத்தை பார்க்க போறேன், இதுல எப்ப நான் ஆசீர்வாதத்தை பார்க்க போறேன், இந்த பிரச்சனை எனக்கு எப்ப மாறும், என் சூழ்நிலை எனக்கு எப்ப மாறும். நம்முடைய பார்வை வெளியே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா மாற்றம் நிகழ்வது முதல்ல எங்க, நமக்குள்ள. இந்த விடாமுயற்சியுடன் கூடிய பொறுமை நமக்கு என்ன செய்யுமா அப்படின்னு சொன்னா, நம்முடைய குண நலன்களை அது நமக்குள் மாற்றுகிறது. குணநலன்கள்னா என்ன, ஒருவருடைய கேரக்டர். ஒருத்தங்க உண்மையா இருப்பாங்க, ஒருத்தங்க நேர்மையா இருப்பாங்க, ஒழுக்கமா இருப்பாங்க, ரொம்ப பணிவா இருப்பாங்க, இரக்கமா இருப்பாங்க. அப்படிலாம் நம்ம ஒருத்தங்களை குறிச்சு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய தரத்தை சொல்லுகிறது, அவங்கள வரையறுக்கிற ஒரு விஷயம். இது உலக பிரகாரமான ஒரு கேரக்டர். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த குணநலன்கள், நமக்கான குணநலன்கள், நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த தரம் என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவை போல மாறுவது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தரம் எதுவா, கிறிஸ்துவை போல மாறுவது. உலகத்துல உள்ள ஒரு பெரிய மனிதரை போல இல்ல, நமக்கு பிடிச்ச ஒருவரை போல இல்ல, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள போல இல்ல, உலகத்துல புகழ் பெற்று ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்கள போல இல்ல, ஒரு வெற்றியுள்ள ஒரு மனிதரை போல இல்ல. நம்முடைய மாடல் யாரா, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை போல அது நம்மளை என்ன செய்தா மாற்றுகிறது. அவரை போல அன்பாக, அவரை போல பரிசுத்தமாக, அவரை போல விசுவாசத்துடன், அவரை போல நீதியுடன் அந்த பிரச்சனை நம்மளுக்கு என்ன செய்தா மாற்றுகிறதா. தேவன் நமக்குள் இந்த மாற்றத்தை அவர் உண்டு பண்ணுகிறார்.
இந்த பரீட்சைன்னு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது குணநலன்கள். இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 3:4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும். இந்த பரீட்சை அப்படிங்கிறது குணநலன்கள் சொல்லி ஆங்கிலத்துல இருக்கு, மொழிபெயர்ப்புல அப்படிதான் போடப்பட்டிருக்கு. இந்த குணநலன்கள் மாறும்போது அது நமக்கு என்ன கொடுக்குதா? நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எப்படி உபத்திரவங்களுக்கு மத்தியில நமக்கு அது நன்மையாக மாறுது, இததான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பொறுமை அப்படிங்கிறது சாதாரணமான சூழ்நிலைகள்ல இல்ல, கடினமான சூழ்நிலைகள், சவால் நிறைந்த சூழ்நிலைகள். இது முடியாது, உலக பிரகாரமா இதுல வாய்ப்பு இல்ல, யாராலையும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில விடாமுயற்சியோடு தேவனை நம்புவது, விடாமுயற்சியோடு அவருக்கு உண்மையா இருக்கிறது, அவரை சார்ந்து கொள்றது, இதுதான் நம்ம இந்த இடத்துக்கு என்ன செய்யும்? கொண்டு வரும். இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில இந்த பொறுமை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய பலவீனத்தை அது நமக்கு தெரியப்படுத்துதான். வாசிக்கலாம். 1 பேதுரு 1:6-7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உபத்திரவம் எதனால அது நமக்கு நன்மையாக மாறுகிறது, எதனால அது நமக்கு எதிரானது இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த உபத்திரவம் முதல்ல நம்முடைய பலவீனத்தை அது காண்பிக்கிறது. நம்முடைய தவறுகளை அந்த உபத்திரவம் என்ன செய்யுது? சுட்டி காண்பிக்கிறது. எப்படி தெரியுமா? அததான் இந்த வசனம் சொல்லுது. 1 பேதுரு 1:6-7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே என்ன செய்யறோமா? துக்கப்படுகிறோம். ஏனென்றால் இது ஒரு விழுந்து போன ஒரு உலகம். பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் என்ன செய்கிறது? கிடக்கிறது. ஒரு சோதனை இல்ல, பலவிதமான சோதனைகள் இந்த உலகத்துல என்னதான் செய்யும்? இருக்கதான் செய்யும். ஆனாலும் அடுத்த ஒரு பேதுரு சொல்றார் பாருங்க, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். தங்கம் இருக்குது இல்லையா? தங்கத்தை அப்படியே என்ன செய்ய மாட்டோம்? பயன்படுத்த மாட்டோம். அதை பயன்படுத்துகிற தங்கமாக முதல்ல அதை என்ன செய்வாங்க? உருக்குவாங்க. அந்த தங்கத்தை உருக்கும் போது தங்கத்துக்கு வாய் இருந்ததுன்னா அது என்ன சொல்லும் தெரியுமா? வலிக்குதுன்னு சொல்லும் இல்லையா? ரொம்ப ஹை டெம்பரேச்சர், அதிக அளவு ஒரு நெருப்புலதான் அதை என்ன செய்வாங்க? உருக்குவாங்க. திடமா இருக்கிற அந்த தங்கம் தண்ணி போல அது திரவமாக மாறும். அந்த அளவுக்கு அந்த சூட்ல, அந்த தீயில தான் அதை என்ன செய்வாங்க? உருக்குவாங்க. அதை உருக்குகிறதோட நோக்கம் அந்த தங்கத்தை அழிக்கிறது இல்ல, அந்த தங்கத்துல உள்ள தூசியையும் கரையையும் அழுக்கையும் சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை பாக்குறதுக்கு அந்த தீ, அந்த சூடு, அக்கினி அந்த தங்கத்தை அழிக்கிற மாதிரி தோணலாம். ஆனா அந்த தீ அதை அழிக்கிறதுக்கு இல்ல, அதை சுத்தப்படுத்துறதுக்கு. இந்த அழிந்து போகிற பொன் அந்த அக்கினியை தாங்கி கொண்டு அதுல வெளியே வர முடியும் என்றால், நம்முடைய அழியாத விசுவாசம் உங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில அதை தாண்டி என்ன செய்யும்? மேல வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தோட அர்த்தம் அதுதான். மறுபடி வாசிக்கலாம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும்.
அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம். அந்த பிரச்சனை, அந்த உபத்திரவம் என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தை அது சோதிக்கிறது. அந்த உபத்திரவம் அங்க விசுவாசத்தை சோதிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய குறைகளே நமக்கு அதுல தெரியும். எந்த இடத்துல நம்ம குறைவாக இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம வளர வேண்டியது இருக்கு, எந்த இடத்த நம்ம சரி செய்ய வேண்டியது இருக்குது, நமக்கு என்ன செய்யும் தெரியும். இந்த விலையேற பெற்ற விசுவாசம் அந்த தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்றதா. அந்த அக்கினியில அந்த தங்கமே அதை தாங்கி கொண்டு வெளியில அந்த ப்ராசஸ்ல வெளியே வந்தது அப்படின்னு சொன்னா நமக்குள் இருக்கிறது தேவ விசுவாசம். உலகத்தை படைத்த தேவனுடைய விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில, இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில அந்த விசுவாசம் எப்படி ஒளிந்து போகும்? எனக்கு விசுவாசமே இல்ல, என்னால விசுவாசிக்க முடியல, அந்த விசுவாசத்தை காட்டிலும் என்னுடைய பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது, என் நோய் பெரிதாக இருக்கிறது, என் உபத்திரவம் பெரிதாக இருக்குது, என் துன்பம் பெரிதாக இருக்குதுன்னு ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு அழிந்து போற ஒரு பொன், ஒரு தங்கம், ஒரு அக்கினியை சகிக்க முடிஞ்சதுன்னு சொன்னா அதை விட விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் எந்த உபத்திரவமா இருந்தாலும் அதை தாண்டி மேல என்ன செய்யுமா, வெளியே வரும். எவ்வளவு ஒரு அழகான வசனம் இல்லையா? இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் சுத்திகரிக்கப்படுகிறது, அழுக்கு சுத்திகரிக்கப்படுகிறது, தேவையில்லாத காரியங்கள் என்ன செய்யப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. நம்ம வீட்டுல எல்லாம் போட்டிருக்கிற மேஜை, நாற்காலி, மரத்துல செய்யப்பட்ட பொருட்களை நம்ம வீட்டுல வச்சிருப்போம், பர்னிச்சர் வீட்டுல வச்சிருப்போம் இல்லையா? அதை செய்யும் பொழுது அந்த மரத்தை என்ன செய்வாங்க, பாலிஷ் பண்ணுவாங்க. அது இருக்கும் பொழுதே அந்த பொருளாக அது என்ன செய்யாது, இருக்காது. அந்த மரத்தை தேவையான அளவுக்கு அதை சைஸ்க்கு அதை கட் பண்ணி அதை பாலிஷ் பண்ணும் போது அந்த உருவத்துக்கு அது என்ன செய்யுது, மாறுகிறது. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இந்த சொர சொரப்பா இருக்கிற பகுதி, இந்த கதவெல்லாம் பாலிஷா கொண்டு வர்றதுக்கு உப்புத்தாள் வச்சு என்ன செய்வாங்க, தேய்ப்பாங்க. பார்த்திருக்கிறீங்களா? அந்த உப்புத்தாள் வச்சு தேய்க்கும் போது அந்த சொர சொரப்பு மாறி அது ஒரு வலுவலுன்னு சொல்லி என்ன செய்யும், மாறும். சொர சொரப்பு என்ன செஞ்சிடும், போயிரும். இந்த உபத்திரவங்கள் நமக்கு ஒரு உப்புத்தாளை போன்றது. கிறிஸ்துவை போல் இல்லாமல் வேற என்ன மாம்சம் நம்ம கிட்ட இருக்குதோ அதை இந்த உபத்திரவம் என்ன செய்யுது, போக்குகிறது. எந்த இடத்துல குறை இருக்குங்கிறது அது என்ன செய்யுது, காண்பிக்கிறது. உங்களுக்கு இன்னும் நான் புரியும்படி சொல்றேன். நான் என்னுடைய சுகத்தை பார்க்க வேண்டும் என்று இந்த சத்தியத்திற்குள்ள வந்தேன். இந்த சத்தியத்தை நான் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அது வரைக்கும் எனக்குள்ள ஒரு சுய நீதி இருந்தது. நான் யாருக்கும் அநியாயம் பண்றது இல்ல, நான் பொய் சொல்றது இல்ல, யாருக்கும் நான் எந்த தீங்கும் நான் செய்யறது இல்ல, என்கிட்ட இறக்க குணம் இருக்கு, இப்படி எல்லாம் நான் நினைச்சிருந்தேன். ஆனா இந்த சத்தியத்துக்குள்ள வரும் பொழுதுதான் மன்னிக்கிறது அப்படிங்கிறது சண்டை போடாம இருக்கிறது இல்ல, செஞ்ச அநியாயத்தை மறக்கிறது. மறுபடியும் சொல்றேன், மன்னிக்கிறது அப்படிங்கிறது சண்டை போடாம இருக்கிறது இல்ல. ஒருத்தவங்களோட குணமே சண்டை போடுற குணம் கிடையாது. ஒதுங்கி என்ன செஞ்சிருவோம், போயிருவோம். ஆனா ஒதுங்கி நம்முடைய சரீரம் போகும், சிந்தனையில ஒதுங்கி போவோமா, இல்ல. திரும்ப திரும்ப அந்த ரீப்ளே மாதிரி அதை போட்டு பார்த்துக்கிட்டே என்ன செய்வோம், இருப்போம். அந்த கசப்பான சம்பவங்கள், அந்த வார்த்தைகள், அந்த காயங்கள், அது திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருப்போம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற மன்னிப்பு என்பது ஒதுங்கி போறது இல்ல,
குற்றங்களை மறப்பது, மன்னித்து மறப்பது, அத நம்ம விட்டு வெளியே அனுப்புறது. இந்த குறை எனக்கு தெரிஞ்சது. இந்த குறை தெரியும் போது எப்பொழுதுமே எனக்கு இதுல தேவை அப்படின்னு சொல்லி உணரும் பொழுதுதான் ஒரு காரியம் வேணும்னு நினைப்போம் இல்லையா? நான் சொல்றது புரியுதா? என் கையில நிறைய உணவு பொருள் இருக்கு, உங்களுக்கு அது தேவைப்படுது. முதல்ல எனக்கு இது தேவை இருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருந்தா தானே நீங்க என்கிட்ட வாங்குவீங்க இல்லையா? எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சா அந்த உணவு பொருளை நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அது போல என்னிடத்தில் இந்த குறைவு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாதான் நீங்க அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ள முடியும். நீங்க அவர் கிருபையை சார்ந்து கொள்ளும் போதுதான் அவரால உங்களை நிரப்ப முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருக்குள்ள போகும்போது, அவரை நீங்க பார்க்கும் பொழுது, அவர் வார்த்தையை, அவரை பார்க்கிறதுங்கிறது அவர் வார்த்தையை பார்க்கிறது, சத்தியத்தை பார்க்கிறது, அவரை பார்க்கிறது. பார்க்கும் போதுதான் நாம எந்த இடத்துல குறை உள்ளவர்கள்ங்கிறது நமக்கு என்ன செய்யும் தெரியும். இந்த இடத்துல மறக்கிறதுக்கு அவர் ஒரு சுவிட்ச் கொடுத்திருக்கிறாரு. என்ன சுவிட்ச் அப்படின்னா தேவ அன்பு. அதை எடுத்து நம்ம சிந்தனையில வைத்து அதை தியானிக்க 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 இயல்பாகவே அந்த கசப்பு, அந்த காயம் என்ன செஞ்சிடும்? மறைந்து போய்விடும். அந்த வைராகியம் என்ற அழுக்கை அது நீக்குகிறது. மன்னியாமை அப்படிங்கிற அழுக்கு அது என்ன செய்யுது? நீக்குகிறது. மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, இயேசுவின் தழும்புகளால சுகமாயிட்டோம் அப்படிங்கிற சத்தியம் நமக்கு தெரியுது. சுவிசேஷத்துல சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இன்னும் எத்தனை காலம் இத கேட்கணும்? நான் எவ்வளவு மாசம் கேட்கணும்? நான் கேட்கிறேன், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் சுகம் எனக்கு வெளிப்படலையே. நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன், அதனால சொல்றேன். நான் சுகமாயிட்டேன், இதை நம்புறேன், நான் அதை எதிர்த்துலாம் நான் கேள்வி கேட்கல, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதை நம்புகிறேன், எனக்கு ஏன் எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அங்க நமக்கு என்ன இல்ல? பொறுமை இல்ல. என் விசுவாசம் இன்னும் முழுமை பெறல. அங்க அந்த இடத்துல நான் என் விசுவாசத்துல வளர வேண்டி இருக்கிறது. அந்த பொறுமையில் நான் வளர வேண்டி இருக்கிறது. நான் சமாதானத்தோடு அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு பதிலா ஒரு பதட்டத்தோடு, பொறுமை இல்லாமல், ஒரு மன அழுத்தத்தோடு, ஒரு சோர்வோடு அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்னும் நான் பொறுமையில என்ன செய்யணும்? வளரணும். என் விசுவாசத்துல நான் இன்னும் என்ன செய்யணும்? வளரணும். அந்த உபத்திரவம் நம்முடைய குறைகளை என்ன செய்தா? சுட்டி காண்பிக்கிறது. எந்த இடத்துல நான் வளரணுங்கிறத காண்பிக்கிறது. இன்னும் அவரை பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த இடத்துல நான் பாவத்துல நிற்கிறேங்கிறது அது என்ன செய்யும்? காண்பிக்கும். அவரோட சாயலை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, என் இடம் இது இல்ல, இது தேவனை இந்த இடத்துல தடுக்கும், சாத்தானுக்கு இந்த இடம் கொடுக்கும், எனக்கு இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிருபை அந்த இடத்துல என்ன செய்வோம்? பிடித்து கொள்ளுவோம். அந்த கிருபை அதுல நமக்கு மன்னிப்பை கொடுத்து அந்த பாவத்துல இருந்தும் நம்மளை என்ன செய்யும்? வெளியே கொண்டு வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்ல போனா இந்த உபத்திரவத்துக்கு மத்தியில அவரை நம்ம பற்றி பிடிக்கும் பொழுது அவர் நம்மை அவரை போல மாற்றுகிறார், சுத்திகரிக்கிறார், அழுக்கை நீக்குகிறார். ஆவியில நம்ம சுத்தமா தான் இருக்கிறோம். ஆனா நம்ம சிந்தனைகள்ல, நம்ம சரீரத்துல என்ன சுத்திகரிக்கப்பட வேண்டுமோ, எந்த இடத்துல நம்ம பலப்படுத்தப்பட வேண்டுமோ, எந்த இடத்துல வளர்க்கணுமோ அத தேவன் என்ன செய்கிறாரா? செய்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, இந்த உபத்திரவம் நமக்கு பலத்தையும் முதிர்ச்சியையும் வளர்க்கிறதுக்கு உதவி செய்தான். நீங்க நினைக்கலாம், இந்த உபத்திரவம் எனக்கு எப்ப மாறும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இந்த உபத்திரவம் உங்களுக்கு ஆவிக்குரிய பலத்தையும்
ஆவிக்குரிய முதிர்ச்சியையும் கொடுக்கிறதுக்கு இந்த உபத்திரவத்தை தேவன் மாத்துறதுக்கு வல்லமையுள்ளவரா இருக்கிறாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் நான் தரேன். உங்களுக்கு புரிஞ்ச ஒரு உதாரணத்தையே நான் சொல்றேனே. தாவீது, கோலியாத். கோலியாத்துங்கிறது ஒரு அரக்கர். இஸ்ரவேல் ராணுவத்தையும் சவுல் ராஜாவையும் அவர் சவால் விடுகிறார், மிரட்டுகிறார். என் கூட யாரு சண்டை போட்டு ஜெயிக்கிறீங்களோ நானும் என் நாடும் உங்களுக்கு அடிமை. நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா நீங்களும் உங்க நாடும் எனக்கும் என் நாட்டுக்கும் அடிமை. இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் ஓடி ஒளியிறாங்க. சவுல் ராஜா முதல் ஓடி என்ன செய்யறாங்க, ஒளியிறாங்க. தாவீது ராஜா அப்பொழுது ராஜாவாக வரல, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். ஒரு சிறுவனாக இருக்கிறார், தன் சகோதரரை பார்க்க வந்திருக்கிறார். எல்லாரும் ஓடி ஒளியறத பார்த்து விட்டு கோலியாத் தங்க சவால் விடுறத பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். தாவீது அப்ப ராஜாவா இல்ல, ஒரு சிறுவன், போர் அனுபவம் கிடையாது, அவர்கிட்ட போர் ஆயுதங்கள் கிடையாது. ஒரு அரக்கனை பார்த்து அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, என்ன தைரியத்துல இதை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்? யார் அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது? எப்படி அவர் சொல்ல முடியும்? ஒரு பிரச்சனையை பார்த்து அங்க தாவீது என்ன செய்கிறார், கேட்கிறார். ராணுவ வீரர்களுக்கு அந்த தைரியம் இல்ல, ராஜாவுக்கு அந்த தைரியம் இல்ல, ஆடு மேய்க்கிற சிறுவனுக்கு அந்த தைரியம் இருந்தது. அவரை கொண்டு போய் ராஜா கிட்ட கொண்டு விடுறாங்க. சவுல் ராஜா பார்த்துட்டு, ஒன்னால எல்லாம் முடியாதுப்பா, நீ சின்ன பையன், உனக்கு போர் அனுபவம் கிடையாது. அவனோ போர் அனுபவம் பெற்ற ஒரு அரக்கன், ஒன்னால முடியாது. இது சொன்ன உடனே தாவீது அங்க சொல்றாரு, ஒரு முறை என் தந்தையின் ஆடுகளை நான் வனாந்தரத்துல காட்டுக்குள்ள நான் மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கரடியும் சிங்கமும் வரும் பொழுது நான் அதை என்ன செஞ்சேன், அதை கொன்று என் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினேன். கரடியின் சிங்கத்தின் கைக்கு தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தனோட கைக்கும் என்னை என்ன செய்வார், தப்புவிப்பார். இதுதான் ஆவிக்குரிய பலம், பலப்பட்டு நிற்கிறது. இன்னும் சொல்ல போனா, ஒரு பிறந்த குழந்தை அதால எழுந்து ஓட முடியுமா? ஏன் ஓட முடியாது? கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, ஏன் ஓட முடியாது? அந்த எலும்பு, அந்த தசைகள் அதெல்லாம் இன்னும் என்ன செய்யல, பலப்படல. அது பிஞ்சு கை காலா இருக்கும் இல்லையா, அதோட ஸ்ட்ரென்த், அந்த பலம் அதுக்கு கிடையாது. கை கால்கள் இருக்கு, ஆனா என்ன கிடையாது, பலம் இல்ல. அந்த உணவு கொடுக்க கொடுக்க ஏற்ற காலத்துல அந்த பலத்தை அந்த குழந்தை என்ன செய்யும், பெற்றுக்கொள்ளும். ஏன் பிறந்த குழந்தையால நிற்க முடியலன்னா அதோட கால்கள்ல என்ன இல்ல, பலம் இல்ல. அது சிந்தனையில இன்னும் அதுக்கான அறிவும் அந்த எண்ணங்களும் அதுக்கு என்ன செய்யல, வளரல. அது போலதான் இங்க தாவீது கோலியாத்தை பார்த்து எப்படி அவரால் கேட்க முடிஞ்சதுன்னு சொன்னா, அவர் அங்கு பலப்பட்டு இருந்தார். இஸ்ரவேல் ராணுவம் ஏன் ஓடி ஒளிஞ்சதுன்னா அவங்க பலவீனமா இருந்தாங்க. நம்ம பிரச்சனைகள்ல நமக்கு ஏன் ஒரு நிதானம் இல்ல, ஒரு சோர்வு வருது, ஒரு பயம் வருது, ஒரு கவலை வருது, ஒரு புலம்பல் வருது அப்படின்னு சொன்னா, நாமளும் இன்னும் என்ன செய்யல, பலப்படல, பலன் இல்ல. அதனாலதான் எழுந்து நிற்க முடியவில்லை. பிரச்சனைய மேற்கொள்றதுக்கு நம்ம கிட்ட என்ன இல்ல, பலப்படல. அந்த பலம் இல்லாததினால் நம்மளால மேற்கொள்ள முடியாம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம், சோர்ந்து போறோம். இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில நீங்க அவரை பற்றி பிடித்து கொள்ளும் போது, அவருடைய வார்த்தையை நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளும் போது ஆவியில பலப்படுத்தப்படுறீங்க. ஆவியில நீங்க பலப்படுத்தப்படுறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு காரியத்துக்கு இல்ல. மேக்ஸ்ல ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா படி அதே மாடல்ல எத்தனை கணக்கு கொடுத்தாலும் நம்ம இதை என்ன செஞ்சிடலாம், செஞ்சிடலாம். ஃபார்முலா என்னதுதான், ஒண்ணுதான்.
அது போல நீங்க ஆவியில பலப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு கரடியையும் சிங்கத்தையும் கொஞ்சம் தாவீது ராஜாவுக்கு ஒரு பெலிஸ்தனை அழிக்கிறதுக்கு அவருக்கு என்ன வரல? பயம் வரல. ஒரே நாள்ல கோலியாத்தை அழிக்கிற இடத்துக்கு அவர் என்ன செய்யல? வரல. அங்க கரடிய அவர் எதிர்கொள்ளாம, அங்க சிங்கத்தை எதிர்கொள்ளாம அவரால் கோலியாத்தை என்ன செய்ய முடியாது? எதிர்கொள்ள முடியாது. கரடிய மேற்கொள்றதுக்கு அவர் தேவனை நம்ப கற்று கொண்டிருக்காவிட்டால், சிங்கத்தை மேற்கொள்வதற்கு அவர் தேவனை கற்று கொண்டிருக்காவிட்டால், அவரால் கோலியாத்தை மேற்கொள்றதுக்கு தேவனை என்ன செய்ய முடியாது? நம்ப முடியாது. ஒரு சின்ன தலைவலிக்கும் காய்ச்சலுக்கும் ஒரு சின்ன காரியத்துக்கும் தேவனை நமக்கு நம்புறதுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, பெரிய காரியத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது? நம்ப முடியாது. அந்த ஆவிக்குரிய பலம் இருந்தால்தான் உங்க பிரச்சனைகளை உங்களால தைரியமா எதிர்கொள்ள முடியும். உங்க விசுவாசம் அங்க பலப்பட்டிருக்கும். இந்த பிரச்சனை எனக்கு வந்து விட்டதே என்று அது பேசாது. இந்த பிரச்சனை என்னிடத்தில் எப்படி இருக்க முடியும்? இந்த பிரச்சனைக்கு என் மேல அதிகாரம் கிடையாது, இது என் வாழ்க்கையில இருக்க முடியாது, இல்லை என்றால் இது எனக்கு நன்மைக்கு எதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது, இது எனக்கு எதிராக மாறாது. தேவன் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், என் சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், எனக்காக அவர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு இதை நன்மையாக மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனையை காட்டிலும் எனக்குள் இருக்கின்ற இயேசு பெரியவர் அப்படின்னு சொல்லி நீங்க ஆவியில பலப்படும் போதுதான் உங்களால என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஒருத்தங்க பேசுறத வச்சே அவங்க ஆவியில பலப்பட்டிருக்கிறாங்களா இல்ல குழந்தையா இருக்கிறாங்களா அப்படிங்கறத என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். ஒருத்தங்க பிரச்சனைய அதோட ஆழம் அகலம் உயரத்தை விவரிச்சு சொன்னாங்கன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க? குழந்தையா இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறாங்க? குழந்தையா இருக்காங்க. கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா எப்படி இருக்காங்க? குழந்தையா இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனைக்கு மத்தியில தேவன் எவ்வளவு பெரியவர், கிறிஸ்துவுக்குள்ள என் அடையாளம் என்னன்னு சொல்லி ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அவங்க அந்த ஆவிக்குரிய பலத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? பெற்றிருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி. நமக்கு எத்தனை வயசுங்கிறத பொறுத்து இல்ல. நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்வு, இத்தனை முறை நான் என் வேதத்தை படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு தூரம் நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், இத்தனை பேரை நான் மாத்தி இருக்கிறேன், இது என்னோட ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. பிரச்சனைக்கு மத்தியில என் பிரச்சனையை நான் எப்படி பாக்குறேன், அதை எப்படி நான் எதிர்கொள்றேன், அவருடைய வார்த்தையின்படி நான் எதிர்கொள்ளுகிறேனா இல்ல புலன்கள் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா, சூழ்நிலைகள் சொல்லுகிறதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? என்ன வசனம் சொல்லுது? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறான். ஆவிக்குரியவன் என்ன செய்யறானா? எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறானா. இந்த எல்லாவற்றையும் அப்படிங்கிறதுல இயற்கை காட்சி அது சொல்லல, அது இயற்கை காட்சியை சொல்லல, சந்தோஷத்தை அது சொல்லல, துன்பங்களை சொல்லுகிறது, உங்களை எதிர்த்து வருகிற மனிதர்களை சொல்லுகிறது, நீங்க நிற்கிற பலவீனத்தை அது சொல்லுகிறது, உங்க இக்கட்டுகளை அது சொல்லுகிறது, உங்க உபத்திரவங்களை அது சொல்லுகிறது, நீங்க எதிர்கொள்ளுகிற சவால்களை அது சொல்லுகிறது. ஆவிக்குரியவன் என்ன செய்யறானா? எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறான். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14-15. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஜென்ம ஸ்பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஏன் நம்மளுக்கு பிரச்சனைக்கு மத்தியில பிரச்சனையை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், இந்த பிரச்சனை எனக்கு எதிரானது இல்லைன்னு வேதம் சொல்லுது. நீங்க எதிர்கொண்டிருக்கிற உபத்திரவம் உங்களுக்கு நன்மையாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதம் என்ன செய்து சொல்லுது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது இந்த ஆவிக்குரியவற்ற நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நம்ம இன்னும் எப்படிதான் இருக்கிறோம்? மாம்சத்துக்குரியவங்களா தான் இருக்கிறோம். குழந்தையாதான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா எப்படி இருக்கிறோம்? குழந்தையாக, மாம்சத்துக்குரியவர்களாக, மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்களாக, உலகத்தின்படி நடக்கிறவர்களாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறானா? ஆராய்ந்து நிதானிக்கிறான். உபத்திரவத்துக்கு மத்தியில நிதானத்தை கொடுக்கும். எது கொடுக்கும்னா அந்த ஆவிக்குரிய பலம், ஆவிக்குரிய வளர்ச்சி. தேவன் இன்றைக்கு இதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார், அதை விரும்புகிறார், அதை நம்மள உருவாக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குழந்தை பிள்ளைகள் பிறந்த குழந்தையாவே இருக்கிறத நம்ம விரும்புவோமா? எத்தனை பெற்றோர்கள் அதை விரும்புவோம்? பிறந்த உடனே சந்தோஷம் இருக்கும். ஒரு வயசு வரைக்கும் தூக்கி கொஞ்சுவோம். ஒரு வயசு தாண்டினாலே ஏன் அது தவழல, ஏன் அது உட்காரல, ஏன் ஒரு அடி எடுத்து வைக்கல? ஏன்னா அந்தந்த காலத்துல அந்தந்த வளர்ச்சி இருக்கணும். அதுதான் நமக்கும் சந்தோஷம், அது குழந்தைக்கும் நல்லது. அதுதான் இல்லையா? 45 வயசு வரைக்கும் நம்ம உட்கார்ந்து ஊட்டிக்கிட்டு அவங்கள நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அந்த குழந்தை அது காலில் நடக்க வேண்டும், அது வேலையை அது செய்யணும், அது பொறுப்பு அது பார்க்கணும். பெற்றோர்கள் மனிதர்களாகிய நாம இதை எதிர்பார்க்கும் பொழுது தேவன் நம்மை எவ்விதம் எதிர்பார்ப்பார் இல்லையா? இன்னும் ஆவிக்குரிய குழந்தையாகவே தேவன் நீங்க தான் இதை செய்யணும், ஏன் செய்யல, என் கண்ணை ஏன் துடைக்கல, என்னை ஏன் பலப்படுத்தல? ஒரு குழந்தையை போல அவர்கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தையா இருக்கும் போது அது இருந்தது. ஆனா நம்ம முதிர்ச்சி அடைய அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். பிறந்த குழந்தைங்க பாலை சாப்பிடும். 2 வயசு ஆனா அது என்ன சாப்பிடணும்? திட ஆகாரம் சாப்பிடணும். திரவ ஆகாரத்துல இருந்து என்ன ஆகாரத்துக்கு வரணும்? திட ஆகாரத்துக்கு வரணும். நாம எத்தனை நாள் பாலை குடிக்கிறவர்களாக இருக்க போகிறோம்? நம்ம பிரச்சனைய ஆவிக்குரிய பலத்தை பெற்று கொண்டு நாம மேற்கொள்றதுதான் திட ஆகாரம் சாப்பிட்டுருக்கிறோம்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்பதான் நம்ம திட ஆகாரம் என்ன செஞ்சிருக்கிறோம்? சாப்பிட்டுருக்கிறோம். நம்ம மேற்கொள்றதுக்கு எப்படி ஒரு வழி அப்படின்னா, இதுல அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்யறானா? நிதானித்து பார்க்கிறான். நம்ம பிரச்சனையை நம்மளால நிதானமா பார்க்க முடியுதா, இல்ல பொறுமை இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கிறோமா? எப்படி பாக்குறோம்? நீங்க உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்களேன். உங்க பலவீனமா இருக்கலாம், உங்க வலியா இருக்கலாம். நீங்க கேட்கலாம், எனக்கு வலிக்குது, இதை எப்படி நான் பொறுமையா பாக்குறது? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க காத்து கொண்டிருக்கிறார். இதை நீங்க உங்க சிந்தனைக்கு கொடுத்து அதை நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வலி உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? போய்விடும். நீங்க எதை பாக்குறீங்கிறது தான். வலிய பார்க்க போறீங்களா, அவரை பார்க்க போறீங்களா? உங்க பலவீனத்தை பார்க்க போறீங்களா, அதை மேற்கொள்றவரை பார்க்க போறீங்களா? உங்க பிரச்சனைய பார்க்க போறீங்களா, உங்களை பலப்படுத்துறவரை பார்க்க போறீங்களா? அதுதான் உங்களோட சாய்ஸ். அது நம்முடைய தீர்மானம் தான். நம்மளை பலப்படுத்துறதுக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம என்ன செய்யறோம்? என்னை தூக்கி கொண்டு போய் நீங்க விடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை பலப்படுத்தி தான் அந்த இடத்துக்கு அவர் நம்மளை என்ன செய்வார்? கொண்டு செல்லுவார். இந்த உபத்திரவம் நம்மிடத்தில் இந்த ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை அது கொடுக்குது. எப்போ? எல்லாருக்குள்ள எல்லா உபத்திரமும் அதை பண்ணாது. யார் ஒருவர் உபத்திரவங்களின் மத்தியில் அவரை பற்றி பிடிக்கிறார்களோ,
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நம்ம பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த உபத்திரவம் நமக்கு நன்மையா என்ன செய்யாது? மாறாது. உபத்திரவங்களுக்கு மத்தியில் நான் அவரை பற்றி பிடிக்கும் பொழுது, அவரை நம்ப நான் தீர்மானிக்கும் பொழுது, இந்த உபத்திரவம் நம்மை தேவனிடத்தில் சார்ந்து கொள்ள என்னை தள்ளுகிறது. வேற வழியே இல்லை. நான் அவர்கிட்டதான் என்ன செய்யணும்? போகணும். எத்தனை நாள் அவர்கிட்ட நான் ஓடி ஒளிய முடியும்? நீ எங்க போனாலும் அங்க நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. நீ வானத்துக்கு போறியா? அங்கேயும் நான் இருக்கிறேன். நீ பாதாளத்துக்கு போறியா? அங்கேயும் நான் இருக்கிறேன். வானத்தின் கடையாந்திரங்களுக்கு போறியா? அங்கேயும் நான் இருக்கிறேன். அவருக்கு மீறி நான் எங்க போக முடியும்? உபத்திரவம் நம்மள அவரிடத்துல கொண்டு சேர்க்குது. அப்ப அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? இல்லையா? அதனாலதான் தாவீது ராஜா சொல்றாரு, நான் துன்பப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன செய்யறேன்? கற்றுக்கொள்ளுகிறேன். நான் சொல்றேன், நான் துன்பப்பட்டது நல்லது, அதனால் நான் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். என் துன்பத்தையே பார்த்திருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். துன்பத்துக்கு மத்தியில அவரை நம்ப நான் தீர்மானம் எடுத்ததினால், அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவரை நான் பற்றி பிடித்து கொண்டதினால், அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று அவரை நான் ஒட்டி கொண்டதினால், அந்த துன்பம் எனக்கு நன்மையா என்ன செஞ்சது? மாறியது. வாசிக்கலாம். யாக்கோபு 1:2-3-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நீங்க ஆவியில பலப்படும் போது இந்த இடத்துக்கு உங்களால வர முடியும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, எனக்கு மட்டும்தான்ப்பா இப்படி ஒரு பிரச்சனை, வேற யாருக்கும் என்ன மாதிரி பிரச்சனை கிடையாதுன்னு நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள். ஒருத்தருக்கு ஒரு சோதனை இல்லை, எத்தனை சோதனையா? பலவிதமான சோதனைகள். இன்னும் சொல்ல போனா கலர் கலராக சோதனைகள். பலவிதமான சோதனைகள்ல நீங்க அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, உங்க விசுவாசத்தின் பரீட்சை உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, அந்த பிரச்சனையை எப்படி எண்ணணுமா? பிரச்சனையை எப்படி எண்ணணுமா? சந்தோஷமாக எண்ண வேண்டும். அந்த இடத்துக்கு தான் தேவன் நம்மளை கொண்டு வருகிறார். ஏன்னா அதுல நான் பலப்படுத்தப்படுகிறேன். என் ஆவிக்குரிய பலத்தை நான் அவர் மூலமாக பெற்றுக் கொள்ளுகிறேன். அவரை போல நான் மாற்றப்படுகிறேன். அந்த பிரச்சனையில நான் தோத்து போக போறது இல்ல. அதை மேற்கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்தை எனக்கு அவர் வைத்திருக்கிறார். இதுல நான் தனியா இல்ல, ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கிறார். ஏன் சார்பில் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற நிச்சயம் இருந்ததுன்னா நம்ம சந்தோஷமா என்ன செஞ்சிருவோம்? பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு பொண்ணு கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க, ஒரு குழந்தைய அவங்க வயிற்றுல சுமக்குறாங்க. அதோட பலவீனம் அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். எனக்கு இது ரொம்ப கஷ்டமான காலம்பா, என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு ஒரு பொண்ணு சொல்லுவாங்களா? இல்ல. எத்தனை பலவீனமா இருந்தாலும் அத சந்தோஷமா அந்த சுமைய சுமப்பாங்க. எப்படி? அது ஒரு சுமை தானே, எப்படி அதை சந்தோஷமா சுமக்குறாங்க? இது சிறிது காலம்தான். 9 மாசத்துல என் குழந்தைய என் கண்ணால நான் என்ன செய்ய போறேன்? பார்க்க போறேன் என்பதை அறிந்ததினால் அந்த சுமை அவங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கு. நம்முடைய உபத்திரவத்துல ஏன் சந்தோஷம் வரலன்னா, இதுல தோத்து போக போறேன், இது என்னால முடியாது என்று நாம் நினைக்கிறதினால் நமக்கு என்ன வர மாட்டேங்குது? சந்தோஷம் வரல. புரியுதா? அப்ப எதை நம்புறோம்? அவரை காட்டிலும் எதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம்? உபத்திரவத்தின் மேல நமக்கு நம்பிக்கை அதிகம். இவ்வளவு பெரிய உபத்திரவமா இருக்குதே, கண்டிப்பா இது நம்மள மேற்கொண்டுரும் அப்படின்னு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நினைக்கிறோம். இல்ல, இதை நான் மேற்கொள்ள போறேன், நான் வெற்றியை பார்க்க போகிறேன் என்பதை நான் அறியும் போதுதான் எனக்கு அங்க என்ன கிடைக்கும்? சந்தோஷம். உங்களுக்குள்ள அந்த சமாதானத்தை நீங்க பார்க்கும் போது,
ஆவியில நீங்க பலப்படும் பொழுது அப்பதான் உங்களால நிதானமா அதை ஆராய்ஞ்சு பார்க்க முடியும். அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வந்து உங்களால பார்க்க முடியும். இல்ல இது என்கிட்ட இருக்க முடியாது, இது எனக்கு நன்மையா மாறிக்கிட்டு இருக்கு, நான் தனியா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பலம், ஆவிக்குரிய பலமும் அந்த முதிர்ச்சியும் தான் உங்களை அவரோடு ஐக்கியப்படுத்தி காண்பிக்கும். அதனாலதான் தேவன் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த உபத்திரவங்களின் மத்தியில நீங்க அவரை பற்றி பிடிக்கும் பொழுது அவரால் பலப்படுத்தப்படுறீங்க. ஆவிக்குரிய முதிர்ச்சியை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஒரு கரடிய கொஞ்சம் அனுபவம் உங்களுக்கு இருந்தால் அடுத்து உங்களால சிங்கத்தை அழிக்க முடியும், கோலியாத்தை என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். அடுத்தடுத்த சோதனைகள்ல உங்களால மேற்கொள்ளக்கூடிய உங்க விசுவாசம் அங்கு பலப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இததான் தெய்வ மனிதர்கள் எல்லாம் அனுபவிச்சாங்க. அங்க யோசேப்பு அவர் என்ன தவறு செஞ்சான்னு சொல்லி சிறைச்சாலை தண்டனையை அனுபவிச்சார். என்ன தப்பு பண்ணாரு இல்லையா? அவர் சோர்ந்து போயிருந்தால், மற்றவர்கள் மேல் அவர் குறை சொல்லி கொண்டிருந்தால், அந்த வைராக்கியத்தையும் அந்த பகையுணர்ச்சியையும் அவர் மனசுக்குள்ள வைத்து கொண்டிருந்தால் நிச்சயமா தேவனால அவர்கிட்ட என்ன செஞ்சிருக்க முடியாது, செயல்பட்டிருக்க முடியாது. எந்த தவறு செய்யாமல் அவர் குழிக்குள் இறக்கி விடப்படுகிறார். எந்த தவறும் செய்யாமல் அடிமையாக விற்கப்படுகிறார். எந்த தவறு செய்யாமல் போத்திபார் மனைவியின் குற்றச்சாட்டுகளால் மறுபடியும் சிறைச்சாலைக்கு என்ன செய்கிறார், செல்கிறார். இத்தனை காரியங்கள்லையும் தேவன் இதை நன்மையாக மாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்க போய் தான் அவரால் அந்த உயர்வுக்கு என்ன செய்ய முடிஞ்சது, போக முடிஞ்சது. அடிமைகளுக்கு எதிர்காலமே கிடையாது. அவங்க சாகும் வரை அடிமையாக தான் இருக்கணும். ஆதியாகமத்துல ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா, அவர் சிறைச்சாலையில துக்க முகத்தோடு இருந்த கைதிகளை பார்த்து ஏன் துக்கமா இருக்கீங்கன்னு கேட்டாராம். நீங்க நல்லா அழுதுகிட்டு இருக்கிறீங்க, யாராவது ஒருத்தங்க அழுதுகிட்டு இருந்தா போய் ஏன் அழுறீங்கன்னு கேப்பீங்களா? ஏன் சுகமே பெருசு, யார் அழுதா என்ன, யாரு சிரிச்சா என்னன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம், போய்விடுவோம். அழுது கொண்டிருக்கிற ஒருவரால், துக்கத்தில் இருக்கிற ஒருவரால் இன்னொரு துக்கத்தை, அழுகையை என்ன செய்ய முடியாது, விசாரிக்க முடியாது. அங்கு யோசேப்பு சிறைச்சாலையில் துக்க முகத்தோடு இருக்கிற இருவரை நோக்கி ஏன் துக்க முகமா இருக்கிறீங்கன்னு கேட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் சிறைச்சாலையில ஒரு துக்க முகத்தோடு என்ன செய்யல, இல்ல. அவர் பலப்படுத்தப்பட்டவராக இருந்தார். அவர் பலவீனமா என்ன செய்யல, இல்ல. அவருடைய சகோதரர்கள்லாம் அடுத்து மறுபடியும் வரும் பொழுது அவர்களை மன்னிக்கிற இருதயத்தோடு அவர் இருந்தார். அவர் பகையுணர்ச்சியோடு அங்க என்ன செய்யல, இல்ல. அவங்களை அரவணைக்கிற இருதயத்தோடு, அந்த இரக்கத்தோடு. இதெல்லாம் அவர் தலைவராக, அதுக்கு அதிபதியாக அவர் மாறும்போது அவருக்கு தேவையான குணநலன்கள் இதெல்லாம் அந்த சிறைச்சாலையில் அவரிடம் வளர்க்கப்படுகிறது. அந்த சிறைச்சாலை அனுபவம் அவருடைய உயர்வுக்கு தேவையான இடத்தை அவருக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க சிறைச்சாலை அனுபவத்துல இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், பல இடத்துல கட்டுகளோடு, கையில சங்கிலிகள் இல்லாம இருக்கலாம், ஆனா கட்டுகள் நிறைஞ்ச அனுபவத்தோடு இருக்கலாம். தேவன் உங்களை உயர்த்துவதற்காக உங்களை அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த சங்கிலி உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த அனுபவம் உங்க உயர்வுக்கு நேராக உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எதிராக இல்ல. நீங்க இன்னைக்கு எது உங்களுக்கு எதிராக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த துன்பம் உங்களுக்கு எதிராக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அது உங்களுக்கு நன்மையாக மாற காத்து கொண்டிருக்கிறது. அங்க சகோதரர்கள் சொல்றாங்க, அவங்க குற்ற மனசாட்சிக்குள்ள போறாங்க. யோசேப்பு சொல்றாரு, இல்ல நீங்க தீமையை நினைச்சீங்க, கர்த்தர் என்ன செஞ்சாரு, நன்மையாக மாற்றினார். அநேகருக்கு நன்மையாகும் பொருட்டு இந்த இடத்துக்கு அவர் என்னை கொண்டு வந்தார். அதை மன்னிக்கிற இருதயம் இல்லாம அதை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாம அதை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. என்ன குழிக்குள்ள போட்டீங்கல்ல, இத்தனை நாள் நான் சிறைச்சாலையில இருந்தேன் இல்லையா, அந்த சகோதரர்கள் எல்லாம் அவர் கைது செஞ்சிருக்க முடியும். தான் யார் என்பதை, அந்த பதவியின் அதிகாரத்தை அவர் காண்பித்திருக்க முடியும். ஆனா அவர் அதை என்ன செய்யல. அங்க கிறிஸ்துவின் இயல்பு வெளிப்படுகிறது. அந்த உபத்திரவம் அவர்கிட்ட கிறிஸ்துவின் இயல்பை என்ன செஞ்சிருக்கு, வெளிப்படுத்தி இருக்கிறது, மாற்றி இருக்கிறது.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து இந்த உபத்திரவத்துக்கு மத்தியில தேவனை நம்புவதற்கு அது நம்மை கற்றுக் கொடுக்கிறது. வேற வழியே இல்லை அப்படின்னா நம்ம என்னதான் செய்வோம்? அவர்கிட்ட போகதான் செய்யணும். வேற ஆப்ஷனே கிடையாது. அப்படி வேற வழியே இல்லை என்றால் கூட அவர்கிட்ட வராம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த சோர்வுக்குள்ளே நான் போறேன். அதை அனுபவிக்க இதுதான் என்னுடைய விதி, உலகம் அதை சுமக்கிறது, எனக்கும் வழி அதுதான் சொல்லி அதை ஏற்றுக்கொள்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. இல்ல, நாம அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உபத்திரவத்தை பார்க்க அல்ல, உபத்திரவங்களுக்கு மத்தியில் தேவனை பார்க்க அழைக்கப்பட்டவர்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி பார்த்திருங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான். ஏன் நமக்கு உபத்திரவங்களின் மத்தியில விசுவாசம் வரல? உபத்திரவங்களுக்கு மத்தியில விசுவாசத்தை துவக்குகிறவரை பார்க்க வேண்டும். பிரச்சனையே இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஒரு பிரச்சனை இல்ல, ரெண்டு பிரச்சனை இல்ல, பல பிரச்சனைகள் உண்டு. இதுல என்னால வெளியில வர முடியாது நினைக்காதீங்க. பொன் அக்கினியினால் சோதிக்கப்பட்டு அது மறுபடியும் வெளியில என்ன செஞ்சிருது? வந்து விடுகிறது. ஒரு அழிந்து போகிற தங்கத்தினால் அந்த அக்கினிய சகிக்க முடிந்தது என்றால் அதை விட விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாசத்தை உங்க பிரச்சனை என்ன செய்ய முடியாது? ஒளிந்து போக பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்க அவரை நம்ப கற்றுக்கொள்ளும் போது, அவரை பார்க்க கற்றுக்கொள்ளும் போது, உபத்திரவங்களுக்கு மத்தியில எல்லா தெய்வ மனிதர்களும் இததான் செஞ்சாங்க. தாவீது ராஜா சொல்றாரு, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஏன்னா ஆத்துமா ஒரு இடத்துல என்ன செய்யாது? அமர்ந்திருக்காது. இப்ப நீ இதுல இருந்தாலும் எத்தனை பேர் இங்க அமர்ந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பாதி பேருக்கு வீடு, விட்டுட்டு வந்த வேலை, பிரச்சனை, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், இதுதான் நம்ம சிந்தனையில என்ன செய்யும்? ஓடும். நம்ம உட்கார்ந்து இருக்கிறது நம்ம சரீரம் தான். சிந்தனை என்ன செய்யாது? அமர்ந்திருக்காது. தாவீது ராஜா அந்த சிந்தனைக்கு அமர்ந்திருக்க கற்றுக் கொடுக்கிறார். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. அவர் படாத கஷ்டம் கிடையாது. ஒரு விலங்கை போல சவுல் ராஜா அவரை விரட்டுகிறார். இங்க தாவீது ராஜா சொல்றாரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சவுல் மாறிடுவாரு, சவுல் கையில எனக்கு இரக்கம் வரும், ஏன்னா அவர் விட்டுருவாரு, இப்படியெல்லாம் தாவீது ராஜா நினைக்கல. நான் நம்புகிறது எங்க இருந்து வரும்? அவரிடத்திலிருந்து வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உங்க நம்பிக்கைய மனுஷங்கிட்ட இருந்து எடுத்து யார் மேல வைங்க? கர்த்தர் மேல். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும் பொழுது வெளியே கொண்டு வரக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு யாரோடது? அவரோடது. எப்படியும் கொண்டு வந்து விடுவார். வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர். அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிறவர். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நான் நிற்கிற இடம் தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா? எந்த இடத்தில் நீங்க நிற்கிறீங்களோ அதை அவர் அறிந்திருக்கிறார். சவுல் ராஜா, இஸ்ரேல் மக்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்பாங்க. அவங்க கேட்டதினால் தேவன் சவுல் ராஜாவை தேர்ந்தெடுக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் செய்கிறார். ராஜாவாக தேர்ந்தெடுக்கிற அன்றைய தினம் பயத்துல சவுல் ராஜா ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி தேவன்ட்ட கேட்கிறார், சவுல் ராஜா எங்க? தளவாடங்களுக்கு அருகே ஒளிந்து கொண்டிருக்கிறார். மனுஷன் பார்வையில சவுல் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒளிந்திருக்கிறாரு. தேவனுடைய பார்வையில சகலமும் வெளியரங்கமாயும் நிர்வாணமாய் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி என்று ஒன்றுமே கிடையாது. சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறது. உங்களுடைய உபத்திரவம் அவர் முன்னாடி ரொம்ப தெளிவாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க அறிந்திருக்கிறதை காட்டிலும் உங்க உபத்திரவம் அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். ஒரு வசனம் சொல்லுது, நம்முடைய உபத்திரவத்துல அவர் நெருக்கப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு வலிக்கும் போது அது அவருக்கும் என்ன செய்யுது? வலிக்கின்றது. உங்களுக்கு எதை சாத்தான் எதிராக கொண்டு வருகிறானோ, எது நீங்க உங்க சுய இச்சையினால போய் மாட்டிக்கொண்டீங்களோ,
நீங்க அவரை பற்றி பிடிக்கும் பொழுது அது உங்களுக்கு நன்மையாக மாற்றுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். சகலமும் சகலமும் டாக்டர் உங்களை கைவிட்டிருக்கலாம், அந்த நோய் உங்களுக்கு நன்மையாக மாறும். அதை மாற்றுறதுக்கு ஒரு வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அது அவரால் மாற்ற முடியும். ஒரு பெரிய விலை கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். உங்க வாழ்க்கைய சீராக்க முடியாத ஒரு இடத்துல இன்னைக்கு நீங்க நின்று கொண்டிருக்கலாம். அதை சீராக்க, புதிதாக்க அவரால் முடியும். புதிது போல என்னவாக இருந்தாலும் நீங்க முடிவு என்று ஒன்றை நீங்க நினைச்சிருக்கலாம், அது அவருக்குள் புதிய ஆரம்பமாக அவரால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். கீழே இருக்கலாம், நீங்க இதுக்கு மேல எனக்கு அடுத்த ஸ்டெப் எனக்கு தூக்குறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். உங்களை உயர்த்துவதற்கு அவரால முடியும். உங்களை பலப்படுத்த அவரால முடியும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலம் பரிபூரணமாய் விளங்கும், அவர் கிருபை எனக்கு போதும். பவுல் பிரச்சனை எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை இல்ல. நீங்க நினைக்கலாம், எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, கிருபை போதும்னு சொல்றீங்களே. உங்க பிரச்சனைக்கு என்ன தேவையோ அந்த பலன் அந்த கிருபையில் இருக்கிறது. அதை விட அதிகமான பலன் அந்த கிருபையில இருக்கு. அவர் கிருபை எனக்கு போதும் என்பதை பவுல் அறிந்திருந்தார். இந்த பலவீனத்துக்கு மத்தியில என்னை பலப்படுத்துறதுக்கு அவர் பலம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனாலதான் நான் பலவீனத்திலே நான் மேன்மை பாராட்டுகிறேன். அவர் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்திலே அவருடைய பலம் பரிபூரணமாய் விளங்கும் என்பதினால் என் பலவீனத்தை குறித்து நான் என்ன செய்யறேன்? மேன்மை பாராட்டுகிறேன். ஒரு மொழிபெயர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உபத்திரவத்துக்கு மத்தியில, இந்த பலவீனத்துக்கு மத்தியில கிறிஸ்துவின் வல்லமையின் ஆழத்தை நான் உணர்கிறபடியினால் இந்த பலவீனத்தை குறிச்சு நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? மேன்மை பாராட்டுறேன். உபத்திரவத்துக்கு மத்தியில பவுல் எதை பார்க்கிறாரா? கிறிஸ்துவின் வல்லமையின் ஆழத்தை பார்க்கிறார். நாம எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? உபத்திரவத்துக்கு மத்தியில டாக்டர் ரிப்போர்ட்டை பாக்குறோம், பக்கத்துல சொல்றவங்கள பாக்குறோம், கூகுள தேடி பாக்குறோம், மனுஷங்க சொல்றத கேக்குறோம், உலகத்தோட அனுபவத்தை தேடுறோம், உலகத்தோட அறிவை தேடுறோம். அதோட ஆழம் என்னன்னு, பிரச்சனையோட ஆழத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பவுல் எதை ஆராய்ந்து பார்த்தாரா? கிறிஸ்துவின் வல்லமையின் ஆழத்தை பார்க்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் என்ன செய்யறது இல்ல? ஒடுங்கி போறது இல்லை. கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை. ஏன்னா அவர் உபத்திரவத்தை பாக்குற விதமே வேற, நாம உபத்திரவத்தை பாக்குற விதம் வேற. பாக்குற விதம் தான் பெற்றுக்கொள்றதே என்ன செய்யுது? தீர்மானிக்கிறது. கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக இந்த உபத்திரவம் நம்மை மாற்றுகிறது. என்ன உபத்திரவத்துல இருந்தாலும் சரி, அது நன்மையாக மாற்றுவதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பற்றி பிடிக்க சொல்லுகிறார். உபத்திரவத்தை அல்ல, எதை பற்றி பிடிக்கணுமா? அவரை பற்றி பிடிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நீங்க உணவாக உட்கொள்ளுகிறதன் மூலம், அவர் அறிந்து கொள்றதன் மூலம், நம்ப கற்றுக்கொள்றதன் மூலம், அவர் பலத்துல நீங்க சார்ந்து கொள்வதன் மூலம், உங்க சொந்த பலத்துல இல்ல. உபத்திரவத்தை உங்க சொந்த பலத்துல நீங்க என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. சொந்த பலத்துல நம்ம யோசிச்சு கொண்டிருந்தோம்னு சொன்னா, சொந்த பலத்துல நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தோம்னு சொன்னா, நமக்கு சோர்வு தான் வரும், பலவீனம் தான் வரும். நம்மளால என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. மாறாக பிரச்சனைக்கு மத்தியில அவரை பார்க்கும் பொழுது, அவர் வார்த்தையை பிடித்து கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை சிந்தனையில வைத்து தியானிக்கும் பொழுது உங்க விசுவாசம் பலப்படுறத பாப்பீங்க. நீங்க சுத்திகரிக்கப்படுறத பாப்பீங்க. கிறிஸ்துவை போல் மாற்றப்படுறத பாப்பீங்க. அந்த உபத்திரவம், அந்த துன்பம் உங்களுக்கு நன்மையாக மாறுறத நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதனாலதான் நான் உபத்திரவங்கள்ல நான் என்ன செய்யறேன்? மேன்மை பாராட்டுகிறேன். இப்ப சொல்லுங்க, இந்த உபத்திரவம் எனக்கு எதிராக இருக்குதா, எனக்கு நன்மையா மாறுதா? நன்மையாக மாறுகிறது. நன்மையாக மாறுதுன்னு சொன்னா நம்ம அழுதுகிட்டே உபத்திரவத்தை எதிர்கொள்ளுவோமா? சந்தோஷமா எதிர்கொள்ளுவோமா? சந்தோஷமாக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதுதான். இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த மேற்கொள்ள கற்றுக்கொண்டீங்களா, நாளைக்கு இன்னொரு விஷயம் வரதான் செய்யும். அதையும் நீங்க கற்றுக்கொள்றீங்களா, அடுத்த விஷயத்தையும் உங்களால மேற்கொள்ள முடியும். இத நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா, இன்னொருத்தங்களுக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? சொல்லி கொடுக்க முடியும். இதுதான் நீங்க உலகத்திற்கு
ஒளியாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எத்தனை பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கிறீரப்பா. எங்களை நீர் திக்கற்றவர்களாக விடவில்லை. எங்கள் உபத்திரவங்களில் நாங்கள் தனியாக இல்லை. இந்த உபத்திரவங்கள் எங்களை மேற்கொள்ளாது, எங்களுக்கு எதிராக இது மாறாது, இது எங்களுக்கு நன்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர், எங்களில் பொறுமையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். எங்களுடைய குணநலன்களை கிறிஸ்துவை போல நீர் மாற்றி கொண்டிருக்கிறீர். எங்களை நீர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறீர், எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். ஆவிக்குரிய முதிர்ச்சியை எங்களுக்குள் நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். உங்களை நாங்கள் பற்றி பிடிக்கும் பொழுது இது எனக்கு நன்மைக்கு இதுவாக மாற்றப்படுகிறது. இந்த சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி. அவர்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. பலப்படுத்தியதற்காக நன்றி அப்பா. இந்த துன்பம் எனக்கு நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. இதுல நான் தோற்று போக போறது இல்ல, இதுல என்னை ஜெயித்தவனாக அவர் என்னை வைத்திருக்கிறார் என்ற சத்தியத்தை இன்று அறிந்து கொள்ள செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறேன். அவங்க சரீரத்துல, அவங்க வாழ்க்கையில என்ன கட்டுகள் இருக்கிறதோ எல்லா பாவ சாப நோயின் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தெய்வ சுகத்தை, தெய்வ விடுதலையை, தெய்வ ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரது சரீரத்திலையும் வாழ்விலையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. ஆவியில் அவங்க பலப்படுகிறதற்காய் நன்றி. ஆவிக்குரிய முதிர்ச்சியை அவங்க பெற்றுக்கொள்றதற்காய் நன்றி. கிருபையை சார்ந்து கொண்டு, உம்மை பற்றி பிடித்து கொண்டு, உம்முடைய பலத்தில் வாழ நீர் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.